பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். பரபரப்பா இங்க மும்மொழி கொள்கையை பத்தி பெருசா இங்க அரசியல் ஆகிட்டு வராங்க. பட் அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆதரத்தோட சொல்லியிருக்கீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில 4.13 அதுல பாருங்க திணிக்கப்படல அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அதை இங்க அரசியல் ஆக்கிட்டே வராங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பினான்சியல் இன்ஸ்டபிலிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா இங்க இருக்கிற நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தனது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. 2014 இருந்த கடனும் மோடி அரசாங்கம் இப்ப வச்சிருக்க கடனும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க எங்களை பத்தி பேசலாமா அப்படிங்கிற தோணில கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓகே, முதல்ல நீங்க இந்திய கடனை பத்தி பேசினதுனால அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஐ திங்க் அவர் 55 லட்சம் கோடி ரூபாய் 2014 இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் பதவி ஏற்கும் போது கடன் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 180 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 11 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 80, அங்க ஒரு 45, 125 லட்சம் கோடி கடன் ஏறி இருக்கு அப்படின்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ 125 லட்ச ரூபா கடன் ஏறி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எங்களை மட்டுமே குறை சொல்றீங்க. கமிஷன் நாங்க வாங்குறோம், கரப்ஷன் பண்றோம்னு சொல்றீங்க. இப்போ நீங்களும் கமிஷன் கரப்ஷன் தானே வாங்குறீங்க அப்படின்றாங்க. நம்ம இந்த டேட்டா கொஞ்சம் நல்லா பிரித்து பார்க்க வேண்டும். மேலோட்டமா பார்த்தீங்கன்னா, ஐயோ 125 லட்சம் கடன் வாங்கிட்டாங்களே, இவ்வளோ ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாடு வளர்ந்து வருகிறதுன்றாங்க. வளர்ந்து வருகிற நாட்டில் யார் கடன் வாங்குவாங்க? அதுதானே உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏன் கடன் வாங்க போறீங்க? நான் கடன் வாங்குவோம். அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்றதை பார்க்கணும். சரியா? இப்போ அந்த 125 லட்சம் கோடி கடன் கேப் இருக்கு பார்த்தீங்களா? அது 11 வருஷத்துல வந்த இது உயர்ந்த கடன். அதுல இந்த ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லிட்டு கோவிட் காலகட்டத்தில் ஒரு 3 திட்டங்கள் கொடுத்தாங்க. ஆத்ம நிர்பர் 1.0, 2.0, 3.0, மே 12, அப்புறம் அக்டோபர் 12, நவம்பர் 12. இந்த மாதிரி ஒரு 3 மாதங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய்கள் மக்களுக்கு மானியங்களாகவும், அதே மாதிரி கடன் கொடுக்க இந்த பேங்க்ஸ் மூலமாக எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பதற்காகவும் வேறு பல திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் தானியங்கள் கொடுக்க, இலவச தானியங்கள் கொடுப்பதற்காகவும், தடுப்பூசிகள் போடுவதற்காகவும், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு, பிளஸ் கீழே விழுகின்ற நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்ல, சிறு குறு நடுத்தர, அவங்க தாங்கி பிடிப்பதற்காக அடிஷ்னலாக லோன் கொடுத்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். ஸோ இந்த 120, ஏன்னா அதாவது நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்காத ஒரு பேரழிவு தான் கொரோனா. இதுக்கு நம்ம இப்போ ஏதாவது காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு பேரழிவு வந்திருக்குமா, வந்ததுனால 30 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கோமா? அது மாதிரி இல்லை. ஸோ அசாதாரண சூழ்நிலையில தனியாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த 125ல் 30 கழிச்சிருங்க. சரிங்களா? ஸோ 90 லட்சம் கோடி ரூபாய் கடன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கட்டமைப்புகள்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காங்கிரஸ் காலகட்டத்தில் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். ரோடெல்லாம் எப்படி குண்டும் குழியுமாக இருந்தது. வாஜ்பாய் அவர்கள் தான் தங்க நகர சாலை கொண்டு வந்தார் அவரு. ஸோ அந்த திட்டத்தை கொண்டு அதற்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கட்டி சக்தி மூலமாக, ரைட்டுங்களா, அந்த மாதிரி இந்தியா முழுவதும் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வருடம் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிகள், 11 லட்சம் கோடிகள் கூட சொல்லலாம். ஓகே, நான் ஆவரேஜா 10 லட்சம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முதல் வருடம் 5 லட்சம் கோடி, அப்புறம் 7 லட்சம் கோடி, இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 42 லட்சம் கோடிகள், 40 லட்சம் கோடி வச்சுக்கோங்க. ஸோ 90 லட்சம் கோடிகள் நம்ம இந்த 125ல் 30 கழிச்சோம்னா 95 இருக்கு இல்லையா? 95ல் இந்த 40 லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ணிருக்காங்க. இவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லுங்க, அதை கழிச்சு பார்க்கலாம் நம்ம. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் கோடி தான் எக்ஸ்ட்ரா கடன் ஆகிருக்குது. ஓகே, இந்த கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்? ஆக்சுவலாக கடன் வாங்கலாம். இன்னொன்று, நம்ம கையில் இருக்கிற சேவிங்ஸில் பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை எடுத்து அடைக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம கடன் வாங்கியிருப்போம். ஏன் அப்படின்னா கடன் இருந்தால் தான் நமக்கு ஒரு முன்னேற்பாடாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடனை அடைப்பதற்காக நிறைய வருமானத்தை ஈட்டுவாங்க. ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ரிசர்வ்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நோக்கமே இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காது நமக்கு உழைப்பதற்காக. எதுக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்ததுன்னா அந்த ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் $300 பில்லியன் இருந்தது 2014 இந்த ஆட்சி வரும்போது. இன்னைக்கு $640 பில்லியன் இருக்கிறது.
ஒரு $300 பில்லியன் உயர்ந்து இருக்கிறது. இந்த $300 பில்லியன் என்ன பண்ணியிருக்கலாம்? நேரம் கடன் அடைச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அசாதாரண சூழ்நிலை காரணமாக என்னைக்காவது எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்தது வச்சுக்கோங்க, அப்போ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் தேடி ஓடி போக முடியாது, அப்போ போய் கடன் யார்ட்டையும் வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோவிட் காலம் மாதிரி ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதா, இல்லைன்னா இப்போ வந்து போர் சூழ்நிலை ஏற்படுகின்றது இல்லையா, அப்போது நமக்கு மெயினாக க்ரூட் ஆயில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்கு டாலர் தேவை. ஸோ அந்த டாலரை நம்ம வந்து வைக்கணும் நம்ம இல்லைங்களா? அதனால இந்த கடனை அடைக்காமல் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் $300 பில்லியன் ஏற்றிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் கோடி ரூபாய் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தேதியில் 25 லட்சம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 55ல் இந்த 25 போச்சுன்னா மீதி 20 லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே 11 வருடங்கள்ல வந்து அடிஷ்னலாக நம்ம கடன் வாங்கியிருக்கோம். வருடத்திற்கு எவ்வளோ உங்களுக்கு? ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய். 144 கோடி மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும், இராணுவத்தை வந்து காப்பதற்கும், சுகாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்கும், கல்வியை போதிப்பதற்கும் 144 கோடி மக்களுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் தான் அடிஷனல் கடன் வாங்குறோம். 8 கோடி மக்களை வச்சிருக்கிறாங்க, வருஷம் 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. இது எது கரெக்ட்? வருஷம் 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறது பெரிய தொகையா இருக்கு. 1 லட்சம் கோடி கடன். எதிர்கட்சியா இருக்கிறப்ப இதே கேள்விதான் கேட்டாரு ஸ்டாலின் அவர்கள். பட் இப்ப நீங்களும் அதே குற்றச்சாட்டு சொல்றீங்க. எந்த வகையில, எந்த அடிப்படையில இவங்க வந்து 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க? ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா தெளிவா? ஏன் கடன் உயர்ந்தது மத்திய அரசாங்கத்துல, அதற்குண்டான காரணங்கள். ஸோ நம்ம கட்டமைப்புகளை செலவு பண்ணியிருக்கிறோம், மக்களுக்காக வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காக கோவிட் காலகட்டத்தில் பணத்தை கொடுத்துருக்குறோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் பணத்தை தனியாக வச்சுருக்கோம். ஸோ 3 பக்கெட்டில் வந்து 30-40 லட்சம் கோடிகளாக வந்து பணம் அங்கே இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து கடன் உயர்ந்ததுக்கான காரணம். ஒன்று. நம்ம கம்மிங் பேக் டு இது தமிழகம். ஓகே, தமிழகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த கடன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக அரசாங்கம் வந்து எங்களுக்கு கஜானாவை காலி பண்ணி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஒரு 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப முத்தாய்ப்பாக என்ன பண்ணாங்கன்னா, 505வது தேர்தல் வாக்குறுதியோட கடைசி பேரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே பார்க்கலங்க இது இன்னும். ஓகே, நம்ம ஒரு விவாதத்துக்கு போகும்போது இதை வந்து நம்ம கண்ணில் தென்பட்டது, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்கு, அப்போ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்பாங்க இல்லையா? சரி, 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அப்போ எப்படி இவங்களால வந்து மானியங்கள்லாம் வந்து கொடுக்க முடியும், எப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துன்னு போக முடியும்லாம் கேட்பாங்கல்ல. ஆனால் அதற்கு பதில் வந்து திமுக அரசாங்கமே கொடுத்துருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்றாங்க. அந்த 505வது வாக்குறுதிக்கு கீழே பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து 6 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. 4 லட்சம் கோடி தான் கடன், எப்படி 6 லட்சம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ 6 லட்சம் கோடி கடன் இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு 3 லட்சம் கோடி கடனை வச்சிருக்காங்க. ஸோ 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆனா நீங்க வந்து தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலை விரித்தாடும் ஊழலை ஒழித்தும் இதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியுமான்னு கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க, நீங்க கொடுத்துருக்கிறீங்களா 5 வாக்குறுதிகள், இதெல்லாம் எப்படி செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஐயம் வரும். அந்த ஐயம் வந்து நீங்க அச்சப்பட தேவையில்லை. தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமாக கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளது. இப்ப நீங்க யாருக்குமே வந்து சொல்ல முடியாது, நீங்க இந்த 505 வாக்குறுதிகளை வந்து நாங்க பார்க்காம சொல்லிட்டாலும் சொல்ல முடியாது. அதுல நீங்க வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு தெரியும் இவ்வளவு கடன் இருக்கு, ஆனா இந்த கடன் இருந்தாலும் எங்களால வந்து இந்த கொடுத்த 505 வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு வந்து நிறைவேற்ற முடியும், ஊழலை ஒழிப்போம், ரெவென்யூ லீக்கேஜை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், காஸ்ட்டை கம்மி பண்ணுவோம், புதிய நிதி ஆதாரங்களை பெருக்குவோம், புதிய வரி ஆதாரங்களை பெருக்குவோம் எல்லாம் சொல்லியிருக்காங்களே. இந்த 5 பக்கெட்ல வந்து எவ்வளவு பணம் இந்த 5 வருஷத்து 4 வருஷத்தை வந்திருக்குன்னு சொல்லணும். இதுதான் மக்கள் கேட்கறாங்க. இதேதான் அண்ணாமலை அவர்களும் கேட்கிறாரு. நீங்க இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆதாரங்கள் இந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கட்டும், போர்ட்டா இருக்கட்டும், நெடுஞ்சாலையா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தமிழகத்துக்கே வந்து மோடி அரசாங்கம் வந்து நிறைய எவ்வளவு தொகை கொடுத்துருக்காங்கிறது ஒரு ஆதாரத்தோட பதில் கொடுத்துருக்காரு. பட் நீங்க வாங்கின கடனுக்கு என்ன பண்ணீங்க,
கமிஷன் தான் அடிச்சீங்களா அப்படி சொல்லிட்டு திருப்பி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப இவர்கள் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் இருந்ததுங்க. ஓகே, இந்த வருஷம் முடியும் போது 8,33,000 கோடி ரூபாய் கடன் இருக்கும். இந்த இப்போ நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போறாங்க பாத்தீங்களா, மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8,33,000 கோடி கடன் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா திருப்பி ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. இந்த அரசாங்கம் பதவி விட்டு போகும்போது மார்ச் 2026ல கிட்டத்தட்ட ஒரு 9.5 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனை வச்சுட்டு தான் தமிழக மக்கள் தலையில வச்சுட்டு தான் போறாங்க. இல்ல அதுல 10-20,000 கோடி கடன் குறையுது அப்படின்னா இவங்க கட்டமைப்புகளுக்காக வச்சிருக்காங்களா, வருஷம் ஒரு 50,000 கோடி ரூபாய் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக வந்து பணத்தை ஒதுக்கீடு பண்ணுவோம். அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாம நாங்க சேமிச்சிட்டோம்னு சொல்லிட்டு, அதாவது வரப்போகின்ற தலைமுறைகளோட வேலைவாய்ப்பு ஆதாரத்தையும் அவங்களோட வளர்ச்சியிலும் வந்து இவங்க வந்து அடிச்சுட்டு கட்டமைப்புகளை வந்து தள்ளி வச்சுட்டு கடனை குறைச்சிட்டோம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இந்த அரசாங்கம் தமிழகம் தான் முதல் மாநிலமா கடன் பெற மாநிலத்துல இருக்கு. பட் இவங்க கடன் வாங்கி அப்ப என்னதான் பண்றாங்க? எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீமும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்றது இல்லையா? அதான் இப்ப கடனை வாங்கி என்ன பண்றான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து பதில் வந்து அழகா வந்து வெள்ளை அறிக்கையில வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் நிதியமைச்சர் அழகா கொடுத்திருக்கிறார். அவரே நீங்கெல்லாம் கடன் வாங்கி வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள் நம்ம போட்டிருக்கோம், அந்த போட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்க இல்லையா, கடனை வாங்கி போடுறோம் இல்லைங்களா, 8.08% நம்ம வந்து வட்டி கட்டுறோம். 8% வட்டி கட்டுறோம். ஆனா அந்த நிறுவனங்கள்ல நமக்கு பணம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 0.5%, 0.45% மட்டும்தான். 0.5% கம்மியா தான் வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொன்னார், 2021 சொல்லிட்டாரு. ஸோ 8% கடன் வாங்குறீங்க, 0.5% தான் வட்டி உங்களுக்கு அந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வருமானம் ஈட்ட முடிகிறது. இந்த 7.5% துண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி வந்து நிவர்த்தி செய்தோம், அதை வந்து எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஆகுது, எங்கெல்லாம் கெப்பாசிட்டி வந்து அண்டர் யூட்டிலைசேஷனாக இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த புதிய வருமான ஆதாரங்களை என்னங்க திரட்ட போறேன்னு எத்தனை திரட்டி இருக்காங்க. வருமானத்தை ஈட்டாத செலவீனங்களை வந்து நிறைய பண்றதுனால தான் வருமானத்தை ஈட்டக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல போடுற பணம் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த வட்டி விகிதத்தை வந்து நமக்கு மீட்டு தராததுனால தான் இந்த மாதிரியான அதல பாதாளத்தை தமிழகம் சென்று கொண்டிருக்கு. 8% வட்டி வாங்கிட்டு 0.5% உங்களுக்கு அதுல நிறுவனத்தின் பணம் வருதுன்னா வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க, 7.5% திருப்பி கடன் தானே வாங்கிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து சக்கர வியூகம் மாதிரி போயிட்டு இருக்குது. இது வெளியில வரத்துக்கு வந்து அவங்களுக்கு இதுவே தெரியல, அவங்களுக்கு என்ன யுக்தினே தெரியல. அவங்களுக்கு யார் மேலேயே பாலை போட்டு கேமா ஆடிட்டு இருக்காங்களே தவிர, இவர்கள் சொன்ன நீங்க சொன்ன வாக்குறுதிகளை போய் திருப்பி பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு திருப்பி பாருங்க, அதை வைத்து நம்ம பேசுவோம். ஸோ 1 லட்சம் கோடி ரூபாய் வருடத்திற்கு நம்ம வந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக எந்த நிதி ஆதாரங்கள், எவ்வளவு நிதி ஆதாரங்கள் நமக்கு தமிழகத்திற்கு அடிஷனலாக வந்திருக்கு கேட்டா வந்து இதுதான் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதுன்னு சொல்றதுதான். ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வரி வருடம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல உயர்ந்து கொண்டு வருகிறது. நம்மளோட ஜிடிபி 16.5% க்ரோ ஆகுது அப்படின்னா, சென்ட்ரல்ல இருந்து வருகின்ற டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுவும் 16.5% உயர்ந்து கொண்டு வருகிறது. இது நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இதை வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஆனா வந்து ஊடகத்துல வரும்போதோ இல்ல பிரஸ் மீட் கொடுக்கும் போதோ எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்று சொல்லிட்டு பழைய பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க. இறுதியா தமிழகம் வந்து பொருளாதாரத்தை எப்படி போகுது? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே வந்து பட்ஜெட் தாக்குதல் கூடிய முறையில் வரப்போகுது. அப்படி இருக்கப்ப என்ன எதிர்பார்க்கலாம்? கடன் சுமை இன்னும் எவ்வளவு அதிகமாக போகுது? எப்படி தமிழ்நாடு நிலைமை இருக்க போகுது? சரி, எதிர்பார்ப்புன்றது வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து எதிர்பார்ப்பை செட் பண்ணிருக்கீங்க. அதாவது $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகத்தை நாங்க வந்து எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம் சொல்லியிருக்கீங்க 2030. $1 trillion எக்கானமி என்பது இன்றைய தேதியில 87 லட்சம் கோடி ரூபாய். நம்மளோட மாநில வருமானம் வந்து உயர வேண்டும், 87 லட்சம் கோடி ரூபாய். ஸோ அதற்கு வந்து இப்ப என்ன, இந்த அரசாங்கம் வருகின்ற பட்ஜெட்டை நிதி ஒதுக்க போறாங்க. எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ ஒண்ணு அரசாங்கம் வந்து கடனை வாங்கி கட்டமைப்புகளை வந்து உருவாக்க வேண்டும். அது வந்து ஒரு வழியான ஜிடிபியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியாகும். ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் உள்நாட்டில் வந்து முதலீடு பண்ணணும், தமிழகத்தில் முதலீடு பண்ணணும் குறிப்பாக. ஸோ இப்போ வந்து கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, போன வருடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள்ல வந்து 9,76,000 கோடி ரூபாய் வந்து முதலீடுகள்
அந்நிய முதலீடு உள்ள வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல எவ்வளவு உள்ள வந்திருக்கு? ஏன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் உடனே ஒரே வருஷத்துல வந்துட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து லேண்ட் பில்டிங் இருக்கும், லேண்டை வந்து அவங்க அக்வயர் பண்ணணும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மிஷினரி எரெக்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு 3-4 வருடங்களுக்கு வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவ்வளோ வருடங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்கானமி வந்து வளர்வதற்கு காலம் தேவைப்படும். ஸோ அந்த 87 லட்சம் கோடி ரூபாய்ன்றது வந்து எங்க இருக்குது இப்போ? அதற்கு வந்து நம்ம இன்னைக்கு தேதியில ஒரு 35 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டிபியில் இருக்கும் அப்படின்னா, இந்த கேப் இருக்கு பார்த்தீங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 52 லட்சம் கோடி ரூபாய். அதை வந்து அடைவதற்கு எந்த சதவிகிதத்துல தமிழக வருமானம் உயர வேண்டும்? நம்ம ஆன் அன் ஆவரேஜ் வந்து 14லேருந்து 15% அந்த ரேஞ்சில் தான் க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து தொட்டு பிடிக்க வேணா ஒரு 25% மேல நீங்க க்ரோ ஆகணும். 25% மேல எந்த ஒரு அரசாங்கமும் இந்தியால இல்ல உலகத்துல உயர்ந்ததாக சரித்திரமே இல்லை. 25% வருஷம் எப்படி உயர முடியும் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு உண்டான அப்போ அந்த $1 trillion வந்து எதை நோக்கி சொன்னாங்க, எதை கால்குலேட் பண்ணி சொன்னாங்க, எதன் அடிப்படையில் சொன்னாங்க தெரியல. அதற்கு வந்து ஒரு விளக்க உரையாக இந்த நிதிநிலை அறிக்கை மார்ச் 14 அன்னைக்கு வரப்போற நிதிநிலை அறிக்கை வந்து ஒரு விளக்க உரை கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும்ன்றது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு.